رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم إلى آخر الآية. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم اتق المحارم تكن أعبد الناس أو كما قال النبي صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமான ஒரு மாதத்தில் நாம் வீற்றிருக்கின்றோம். இந்த புனிதமான மாதம், இதனுடைய மகத்துவம், இதனுடைய கண்ணியம் நாம் எல்லோரும் விளங்கி இருக்கின்றோம். இதுதான் ரஜபுடைய மாதம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது மாதங்களின் எண்ணிக்கை 12 இருக்குகின்றது. மாதங்களின் எண்ணிக்கை 12 இருக்குகின்றது அல்லாஹ்விடத்தில். அது கண்ணியமான 4 மாதம் இருக்குகின்றது. மின்ஹா அர்பாத்துன் ஹுரும். இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமான மாதம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார். அந்த 4 மாதங்கள் என்ன என்பதை பற்றி ஹதீஸ்ல வந்து இருக்கின்றது. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், அந்த 3 மாதங்கள். அதற்கு பிறகு ரஜபுடைய இந்த மாதம். இந்த 4 மாதங்களும் மிக சிறப்பிற்குரிய மாதம். இது எப்பொழுது சிறப்பு? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து இந்த மாதங்கள் எல்லாம் சிறப்பிற்குரியதாகவே அல்லாஹ் ஆக்கிட்டான். இந்த மாதங்களிலே அந்த முற்காலத்து மக்கள் போர் கூட செய்ய மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, வாள் எடுக்க மாட்டாங்க. ஏன்? இது கண்ணியமான மாதம். இதுல போர் செய்யக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலிருந்தும் இதுதான் வருகின்றது. இந்த மாதத்தின் சிறப்பையும் கண்ணியத்தையும் விளங்கி அந்த மக்கள் போருக்கு இறங்க மாட்டார்கள். இந்த உம்மத்திலும் அந்த 4 மாதத்தையும் சிறப்புக்குரியதாகவே ஆக்கப்பட்டுச்சு. இந்த சிறப்புக்குரிய மாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவா சொல்லிட்டான். வலா தظلموا فيهن انفسكم. நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே அநியாயம், உங்களுடைய நஃப்ஸுக்கு அநியாயம் செய்யாதீர்கள். உங்களுடைய நஃப்ஸுக்கு அநியாயம் செய்து விடாதீர்கள், பாவம் செய்து விடாதீர்கள். பாவம் செய்வதன் மூலம் தனக்கே தான் மனிதன் அநியாயம் செய்து கொள்கின்றார். பாவத்தின் மூலம் மனிதன் நரகத்துக்கு செல்கின்றார். இந்த 4 மாதத்தில் மட்டும்தான் பாவம் செய்யக்கூடாது என்று அல்ல, எந்த மாதத்திலும் பாவம் செய்யக்கூடாது. ஆனா குறிப்பாக இந்த விசேஷமான மாதத்திலேயாவது பாவத்தை தவிர்த்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்துகின்றார். மாதம் எப்படி சிறப்போ, இடம் எப்படி சிறப்போ, அதே மாதிரி அந்த மாதத்தில் அந்த இடத்தில் செய்யக்கூடிய குற்றத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் கூடிய அதிகம் இருக்கு. ஹரம் இருக்கு. ஹரமில் ஒன்றுக்கு 1,00,000 நன்மை கிடைக்கும். ஒரு நன்மை செய்தால் 1,00,000 நன்மை எழுதப்படும். அதே மாதிரி அந்த ஹரமுடைய பூமியில ஒரு பாவம் செய்தாலும் அதே மாதிரி பாவம் எழுதப்படும். என்ன சொல்றாங்க? பாவம் செய்யறதில்லை, பாவ சிந்தனை வந்தாலும் பாவம் எழுதப்பட்டு போயிடும். இடம் எவ்வளவு கண்ணியமோ, எப்படி மகத்துவமோ, அதே போன்றுதான் அதில் செய்யக்கூடிய பாவத்திற்கும் தண்டனை அதிகம் இருக்கு. அதே போன்றுதான் மாதங்கள். இந்த மாதத்திலேயாவது
பாவங்களை விட்டும் தவிர்த்து இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன் இதற்கு பிறகு ஒரு சிறந்த மாதம் வரப்போகுது, புனிதமான ரமலானுடைய மாதம் வரப்போகுது. இன்னும் 2 மாசம் கூட இல்லை. அந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திற்கு முன்பே தன்னை பாவத்திலிருந்து தவிர்த்து இருக்க வைத்து தௌபா செய்ய வைத்து பழக்கப்படுத்த அல்லாஹ் விரும்புகின்றான். இப்பவே மனிதன் பாவத்தை நினைத்து நினைத்து அழுது அழுது தௌபா செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா பரிசுத்தமான நிலைமையில ரமலானை மனிதன் அடையக்கூடிய வாக்கியம் கிடைச்சு. இந்த மாதத்தில் எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கு. அல்லாஹ் அக்பர். உயர்ந்த தொழுகையாகிய 5 வக்து தொழுகையை அல்லாஹ் தஆலா எங்க கடமையாக்குறான்? மிஅராஜுடைய அந்த இரவில் அல்லாஹ் கடமையாக்குறான். மிஅராஜுடைய பயணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹரமிலிருந்து 7 வானத்திற்கு அப்பால் அழைத்து செல்கின்றானே, நீங்க வரலாறு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மிஅராஜுடைய பயணம், அந்த பயணத்துல கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக்குகிறான். அந்த மிஅராஜுடைய பயணம் அதிகமான அறிவிப்பின்படி ரஜப் மாதத்தில் தான் நிகழ்ந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. ஹதீஸ்ல வருகின்ற அதிகமான அறிவிப்பின்படி ரஜப் மாதத்தில் தான் நிகழ்ந்தது என்பதாக தெளிவாக. அப்ப இந்த ரஜபுடைய மாதத்தை அல்லாஹ் தொழுகையை கடமையாக்குறதுக்காக தேர்ந்தெடுத்தார். இந்த ரஜபுடைய மாதத்தை எந்த நபிக்கும் எந்த நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு விசேஷ தன்மை அல்லாஹ் 7 வானத்திற்கு அப்பால் அழைத்து நபியிடத்தில் பேசக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னார். இந்த ரஜபுடைய மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அப்ப இந்த மாதம் எவ்வளவு சிறப்புக்குரியது, மென்மேலும் சிறப்பாகின்றது. ஏற்கனவே சிறப்பு தான், நபி அவர்களை அழைத்ததனால் மேலும் சிறப்படைகின்றன. ஆக இவ்வளவு சிறப்புமிக்க மாதத்திலே நம்முடைய அமல்களை நாம் சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு தவிர்த்து இருக்க வேண்டும். நல்ல அமல்கள் செய்வது அது ஒரு விஷயம். தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், இதெல்லாம் நன்மையான காரியங்கள் செய்கிறோம். ஆனால் இதை விட ஒரு உயர்ந்த அமல், மனிதன் பாவத்திலிருந்து தவிர்த்து இருப்பது. ஹதீஸ்ல வருகின்றது, இத்தகில் மஹாரிம், நீங்கள் பாவங்களை விட்டு தவிர்த்து விடுங்கள், ஒதுங்கி விடுங்கள். இப்படி பாவத்தை விட்டு ஒதுங்கி விடுவதனால் நீங்கள் என்ன ஆகிடுவீர்கள் தெரியுமா? தக்கும் நாஸ், மக்களிலே மிக மிக வணக்கசாலியுடைய லிஸ்ட்ல நீங்க எழுதப்பட்டுள்ளீர்கள். மிகப்பெரிய வணக்கசாலி யார் என்று சொன்னால் பாவத்திலிருந்து தவிர்த்திருப்பவர் தான். ஆக பாவத்திலிருந்து தவிர்த்து இருப்பது இருக்கின்றவே அது பெரிய இபாதத். கண்ணால், காலால், நாவால், சொல்லால், செயலால், சிந்தனையால் மனிதன் பாவத்தை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். பாவத்தை விட்டு தவிர்த்திருக்கும் பொழுது மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான ஹைர் பரக்கத்தையும் அல்லாஹ் இறக்க ஆரம்பிச்சிருவான். இந்த 4 மாதத்துடைய சிறப்பை சொல்லிட்டு நாம் என்ன செய்யணும்ங்கிறது அல்லாஹ் தான் சொல்ல வரோம். ஃபலா தظلموا فيهن انفسكم, நீங்கள் உங்களுடைய நஃப்ஸுக்கு அநியாயம் செய்கிறார்கள். எந்த விதத்திலும் கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி, அதை சரி செய்து கொள்ளும். ஹராமான சம்பாத்தியம் இருந்தால் அதை சரி செய்து கொள்ளணும். ஹராமான சம்பாத்தியிலிருந்து தவிர்த்து இருக்கணும். ஹராமம் இல்லாமல் எப்படி சம்பாதிக்க முடியும்னு கேட்கிற காலமாயிடுச்சு. பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் வாங்காம எப்படி சம்பாதிக்க முடியும் என்று ஹராமை ஹலால் ஆக்கக்கூடிய காலமா மாறி போயிட்டு. அல்லாஹ் பாதுகாக்க. பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் வாங்காம எப்படி சம்பாதிக்க முடியும் என்று சொல்லி ஹராமை ஹலாலாக மாற்றுவதற்கு உண்டான திட்டங்கள் தீட்டப்பட்டு பேசப்படக்கூடிய காலமா மாறி போயிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க. ரொம்ப பயந்து இருக்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பேங்க் நகையை அடகு வச்சிருவாங்க. இன்ட்ரெஸ்ட் விழுவது எந்த கவலையும் இல்லை. வேலை ஆனா போதும், ஊரை கட்டிட்டா போதும், வெளிநாட்டுக்கு போனா போதும், கல்யாணத்தை முடிச்சுட்டா போதும்,
அந்த காசு எப்படி வருது சிந்திக்கிறதே இல்லை. அல்லா தல்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், நீங்கள் பாவத்தை விட்டு தவிர்த்து விடுங்கள், உங்களுடைய நஃப்ஸுக்கு அநியாயம் செய்கிறார்கள். அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்ற, பாவத்திலிருந்து மிக மிக தவிர்த்து இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் இது கூடுமா இது கூடாதா, ஹராம் ஹலால உலமாக்கிடத்துல கேட்டு கேட்டு வாழ்க்கை அமைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வோம், அல்லாஹ் பரக்கத் செய்வோம். ஆக நாம் உறுதி எடுக்கணும், இந்த மாதத்திலிருந்தாவது நான் பாவத்திலிருந்து தவிர்த்திருப்பேன். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காண்பித்தார்கள்? இந்த மாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக பரக்கத்துக்கு துஆ செய்யும். ஹதீஸ்ல வருகின்றது, ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிகனா ரமலான், இந்த துஆ ஓதுவோம் ஹதீஸ்ல வருது. துஆவை கற்றுக் கொடுத்தார்கள், பரக்கத்துக்காக துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். பரக்கத்துக்காக துஆ செய்யும். பரக்கத்துன்னா என்ன? தமிழ்ல ஒழுங்கா அர்த்தமே சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட வார்த்தை பரக்கத் என்ற வார்த்தை. மிக ஆழமான கருத்துள்ள வார்த்தை பரக்கத் என்ற அரபி வார்த்தை. தமிழ்ல மட்டும் ஒழுங்கா அர்த்தமே சொல்ல முடியாது. நீண்ட கருத்து பொதிந்த வார்த்தை தான் பரக்கத். சுருக்கமா சொல்ல போனால் என்ன கிடைத்தது குறைவு, வேலைகள் பூர்த்தியாகுவது அதிகம். சுருக்கமா சொல்ல போனால் பரக்கத்துக்கு இருப்பது குறைவு, தேவைகள் பூர்த்தியாகுவது அதிகம். இதுதான் சுருக்கமான விளக்கம். பணம் கம்மியா இருக்கு, ஆனால் அவருடைய எல்லா தேவையும் பூர்த்தியாகுதுன்னு சொன்னா இது பரக்கத்து. கம்மியான நிறைய பணம் பொடி பொடியா இருப்பதற்கு பேர் பரக்கத்து அல்ல. நிறைய பணம் இருப்பதற்கு பேர் பரக்கத்து இல்லை. கொஞ்சம் பணம் இருக்கு, ஆனா அவருடைய எல்லா தேவையும் பூர்த்தியாகும். வீடு கட்டிடுறாரு, கல்யாணம் முடிச்சிடுறாரு, இடம் வாங்கிடுறாரு, ஹராமை விட்டு தவிர்த்திருந்து, இது பரக்கத்து. இந்த பரக்கத்துக்கு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் தஆலா எத்தனை இடத்துல குர்ஆன்ல பரக்கத் பரக்கத்துன்னு சொல்றான். தன்னுடைய பெயரை பத்தி தபாரக இஸ்மு ரப்பிக், ரப்புடைய பெயர் பரக்கத்தாயிடுச்சுங்கிறாங்க. அல்லாஹ் உயர்ந்தவன், அல்லாஹ்வுடைய பெயர் விசாலமானது. 99 நாமம் இருக்கு, அல்லாஹ் பரக்கத்துடையவன். தண்ணீரை பற்றி அல்லாஹ் பரக்கத் சொல்றான். வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக, வானத்திலிருந்து பரக்கத்தான தண்ணீர் இறக்கணும் அல்லாஹ் சொல்றான். தண்ணீர்ல பரக்கத், இடத்துல பரக்கத். இன்ன அவ்வள பைத்தி உமிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகன், அந்த 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 மக்கா அது பரக்கத் கொடுக்கிறது அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி உணவுல அல்லாஹ் சொல்றான், ஷஜரத்துன் முபாரகா, பரக்கத்தான அந்த ஜெய்தூன் மரம் என்று அல்லாஹ் சொல்றான். ஜெய்தூன் மரத்தை பத்தி சொல்லும் போது பரக்கத்தான மரம் என்று அல்லாஹ் சொல்றான். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா மஸ்ஜித் இடத்தை பத்தி சொல்லும் போது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி லில் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதை சுற்றி நான் பரக்கத்தாக்கி வைத்தோம் அல்லாஹ் சொல்றான். இப்படி குர்ஆன்ல பல இடத்துல பரக்கத் பரக்கத் என்ற வார்த்தை ஒரு இடத்துக்கு அல்லாஹ் சொல்றான், ஒரு பொருளுக்கு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இப்படியாக பரக்கத் என்ற வார்த்தை இருக்குது, ரொம்ப விசாலமான. இதே மாதிரி மனிதர்கள்ல பரக்கத் இருக்கு. மனிதர்கள்ல பரக்கத், மனிதர்கள்ல பரக்கத் என்ன? அவர்களை கொண்டு நிறைய தீனுடைய சேவைகள் நடந்திருக்கும். இது மனிதர்கள்ல பரக்கத். நம்முடைய உலமாக்கல்ல இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி ஷாஃபி மذஹபுடைய முக்கியமான ஆலிம் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி 300 கிதாபுக்கு மேல எழுதினார். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி 400 கிதாபுக்கு மேல எழுதினார். அத்தனை இஸ்லாமிய கல்வி ஞானங்களை அள்ளி கொண்டு எழுதிட்டு போயிட்டாங்க. வாழ்ந்தது 50-60 வருஷம் வாழ்க்கை. இது மனிதர்கள்ல பரக்கத், நேரத்திலே பரக்கத். அதே போன்று சமீப காலத்திலே ஒரு பெரிய ஆலிம், பாகிஸ்தான்ல வாழ்ந்தவர்கள்,
ஷேக் பீர் துல்ஃபிகார் அஹ்மத் நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய ஆலிம், மிகப்பெரிய கல்விமான், மிகப்பெரிய சூஃபி, நக்ஷபந்தி தரீகாவில் வந்தவர்கள், நக்ஷபந்தி தரீகாவுடைய பெரிய ஷேக். அவர்கள் சென்ற 14ஆம் தேதி இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். சென்ற 14ஆம் தேதி, டிசம்பர் 14ஆம் தேதி இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். எவ்வளவு பெரிய மகான் தெரியுமா? அல்லாஹ் வாழ்ந்தது 73 வருஷம். அவர்கள் எழுதிய கிதாபு 140 கிதாபு. வாழ்ந்தது 73 வருஷம். அவர்கள் எழுதிய கிதாபு 140 கிதாப். சமீப காலத்தில் வாழ்ந்த ஆலிம்கள், பெருமக்கள், நாடாக்கள், அவர்கள் 70 நாட்டுக்கு பயணம் செஞ்சிருக்காங்க. 70 நாட்டுக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்காங்க. மேலை நாடுகள் எல்லாம், அமெரிக்காவில் எல்லாம் அவர்கள் திக்ருடைய சபையை உருவாக்கினார்கள். மேலை நாடுகள் எல்லாம் திக்ருடைய சபைகள். அவர்கள் ஆயிரக்கணக்கான மேடைகளை பேசியிருக்கிறார்கள். அவர்களை கொண்டு இஸ்லாத்தில் வந்தவர்கள் ஏராளம். அவருடைய பயான கேட்டு அவர்களை பார்த்து இஸ்லாத்தில் வந்தவர்கள் ஏராளம். ஒரு பயணத்துல மேற்கத்திய அந்த நாட்டில் ஒரு ட்ரெயின்ல பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு 4-5 பேர் அவங்களை பார்த்து கிட்ட வந்து சபா செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. காரணம், உங்களுடைய முகத்திலிருந்து ஒரு ஒளி வீசிச்சு, அந்த ஒளி எங்களை இழுத்துருச்சு. அந்த அளவுக்கு பெரிய ஒரு தீனுடைய வேலை செஞ்சாங்க. எவ்வளவு பெரிய உலமாக்கள் உருவானார்கள், எவ்வளவு பெரிய மஷாயிக்மார்கள் உருவானார்கள். உலகத்தின் அத்தனை கண்ட்ரியிலும் அவருடைய கலீஃபாக்கள் நிரம்பி வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த தமிழ்நாட்டிலும் அவருடைய கலீஃபா இருக்குகின்றார்கள். வேலூர் மதர்சா பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய முஃப்தி ஷக்கீல் அஹ்மத் சாப் தாமத் பரகாத்தும் அவர்கள் அவருடைய கலீஃபாவாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். ஹஜ்ஜிலே பெரும் கூட்டத்துக்கு மத்தியிலே அவர்கள் பயான் செய்வார்கள். அவருடைய திக்ருடைய மஜ்லிஸ்கள் நடைபெறும். அவர்களுடைய பயானை கேட்டு உள்ளங்கள் மாறி ஒரு ஆயிரக்கணக்கான உள்ளங்களுக்கு ஒளியை கொடுத்து விட்டு சென்றார். சிறுவிராயத்திலிருந்தே விலாயத்துடைய தர்ஜாவை அடைந்தார். சிறுவிராயத்திலிருந்தே அல்லாஹ் அவர்களுக்கு விலாயத்துடைய தர்ஜா. அவர்கள் படித்ததெல்லாம் அவர்கள் ஒரு இஸ்லாமிய ஸ்கூல்ல படித்தார்கள், காலேஜ் படித்தார்கள், எலக்ட்ரிக் இன்ஜினியராக ஆனார்கள், எலக்ட்ரிக் இன்ஜினியர் ஆனார்கள். அதற்கு பிறகு படிக்கும் பொழுதே அவர்களுக்கு ஒரு தீனுடைய தேட்டம். நல்லவருடைய கிதாபை படிப்பார்கள். ததுக்கிரத்துல் அவுலியா என்ற கிதாபை படிப்பார்கள். அவுலியாக்களுடைய சம்பவங்களை படிப்பார்கள். எப்போ? காலேஜில் படிக்கும் பொழுது. லாகூருடைய யூனிவர்சிட்டியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட நல்லோர்கள் நாதாக்களுடைய சரித்திரத்தை படித்து படித்து அவர்களுக்கு மெஞ்ஞான ரீதியில போகணும் என்ற ஒரு துடிப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு காலேஜ் மாணவர் வார இருக்க மாட்டான். காலேஜ் படிக்கும் பொழுதே ஒரு ஷேக்கிடத்துல போய் அமர்ந்து ரிக்குடைய சபையில இருந்து ஒரு நல்லடியாருடைய சாவாசத்திலேயே வாழ்ந்தார். வாழ்ந்து வாழ்ந்து அப்படியே எளிமை கற்றுக்கொண்டார்கள். மார்க்கத்துடைய எளிமை கற்றுக்கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த பாகிஸ்தான்ல ஒரு பெரிய ஒரு மதரசா, அந்த மதரசாவுக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்து அவர்களுக்கு ஆலிம் என்ற பட்டம் கொடுத்தார்கள். அவர்களே குறைந்த காலம் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த எளிமுகளும் அவர்கள் கொடுத்த அமல்களும் அவர்களினால் தௌபா செய்த மக்களும் ஏராளம் ஏராளம். அவருடைய கிதாபுகளையும் அவருடைய உபதேசங்களையும் நாம் படிக்க 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 நம்முடைய உள்ளம் தூய்மை அடைந்து கொண்டே இருக்கும். உள்ளத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆயிரக்கணக்கான சபையில் அவங்க பயான் பேசியிருக்காங்க. 73 வருஷத்துல 18 வயசுல ஒரு பள்ளிக்கு போறாங்க. 18 வயசுல பள்ளியில போய் இருக்கும் பொழுது ஒரு ஜமாத் இருக்கு. அந்த ஜமாத்து கூட நேரம் கழிக்கிறாங்க. அங்கேயே படுத்துடுறாங்க. ஜமாத்து கூடவே படுத்துடுறாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருக்கிறாங்க. எல்லாம் ஜமாத்துல எல்லாம் தஹஜ்ஜத் தொழுவாங்க. அது மாதிரி இவங்களும் தஹஜ்ஜத் தொழுவாங்க. தொழுது செய்து கொண்டு இருக்கும் பொழுது அப்படியே முஸல்லால தூங்கிடுறான். முஸல்லால தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கனவிலே வந்து அவருடைய நெஞ்சிலே தன்னுடைய புனிதமான விரல்களை வைக்கின்றார். புனிதமான விரல்களை வைத்து சுப்ஹானல்லாஹ் 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 என்று 3 முறை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்றார். காலையில் எழுந்திருக்கின்றார்கள். திகைப்புடன் எழுந்திருக்கின்றார்கள். எழுந்திருத்து பார்த்தா அந்த உள்ளம் அப்படியே அசைந்து கொண்டே இருக்கு.
அவர்கள் கூறுகின்றார்கள் வரலாறு. என்னுடைய உள்ளம் எழுந்திருக்கும் போது அசைந்து கொண்டே இருந்தது. அன்று இருந்தவர்களுக்கு ஒரு விதமான வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிக்கிறது. அவர்கள் அதே தொடர்பில் ஆகின்றார்கள். எந்த வயசுல? 18 வயசுல மஸ்ஜிதுல ஜமாத்துடன் தங்கி கொண்டிருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நடக்கும். அதிலிருந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கின்றது. 30 வயதுக்குள்ள ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100 முறை கனவுல பார்த்தார். 30 வயசுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100 முறை கனவு பார்த்தார். அவர்கள் ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆசிரியர் கேட்டார், நபியுடைய பெயர் என்னன்னு ஆசிரியர் கேட்டார்களா? நபியுடைய பெயர் என்னன்னு ஆசிரியர் கேட்டார்களா? இவர்கள் உடனே பதில் சொல்லல. நேரா போய் ஒழு செஞ்சுட்டு வந்து என்னுடைய நபியுடைய பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்களா, நான் நபியுடைய பெயரை ஒழு இல்லாமல் சொல்ல எனக்கு விருப்பமில்லை. இப்படிப்பட்ட பருவம், ஸ்கூல் படிக்கக்கூடிய பருவத்திலும் கூட இப்படிப்பட்ட தீனுடைய தேட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கூட ஒழு இல்லாமல் நான் சொல்லக்கூடாது என்ற ஒரு துடிப்பு இருந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய பெற்றோர்கள் எப்படி அவர்களை வளர்த்திருப்பார். அவருடைய தாயை பற்றி கூறப்படுகின்றது, அவர்கள் தாய் இரவு எழுந்து தனிமையாக இருந்து அழுகுவார்களாம், யா அல்லாஹ் இந்த துல்ஃபிகார் அஹ்மதை வலிமார்களின் தலைவராக மாற்றிய யா அல்லாஹ். தாயுடைய துஆவுடைய பரக்கத் என்று சொன்னார்கள் பயான்ல. என்னுடைய தாய் இருந்து எனக்கு துஆ செய்தார்கள், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தான்னு சொல்றாங்க. சோர்களே, இப்படிப்பட்ட கல்விமான்கள், இப்படிப்பட்ட இறைநேசர்கள் நம்மளை விட்டு விடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றார். பாகிஸ்தானில் அவர்களுக்கு ஜனாதா தொலை வைக்கப்பட்டது. சென்ற டிசம்பர் 14ஆம் தேதி லட்சோப லட்ச மக்கள், அல்லாஹ் அக்பர், உலகத்தின் நாலாபுரத்திலிருந்து ஷேகுமார்கள் முரீதீன்கள் வந்து குவிந்துட்டான். மக்கள் வெள்ளம் திரண்டது. அல்லாஹ் அக்பர். அந்த சபையில இருந்தவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் அடைந்தவர்கள், அவ்வளவு பெரிய நாதா, பெரிய கராமத்தில் நிகழ்த்தியவர்கள். அந்த உலமாக்கள் நாதாக்களுடைய சரித்திரங்களை நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் மனிதர்களில் ஏற்படக்கூடிய பரக்கத். இந்த 73 வருஷத்திலே அவர்கள் செய்த எவ்வளவு பெரிய புரட்சிகள். அல்லாஹ் தஆலா அதை போன்று நல்லடியார்களுடைய அமல்களை நாம் சீர்தூக்கி பார்த்து அவர்களை போன்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அல்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.